ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைவோம்ல, பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் பிணைவோம்ல, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஆயிரும். நல்லா இருக்காது, அதனால் வந்து லைட்டாக போட்டுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருந்தால் போதும் நமக்கு. எனக்கு அந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன டிஷ் பார்க்க போகிறோன்ட்டு நீங்களே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக சொல்லிடுங்க. எங்கள் வீடியோவில் பானிபூரி செய்கிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கோல்ட் கப்பா இருக்கும்ல, நம்ம வந்து இந்திக்காரங்க கிட்ட வந்து சாப்பிடுவோம்ல ரசபூரி, அதுதான் வந்து இப்போ வீட்லேயே மேக் பண்ண போகிறோம் அம்மாவும் நானும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பூரி மேக் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அடுப்பில் பூரி மேக் பண்ணிட்டு இருக்கிறப்பே வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரசத்தையும் வந்து மேக் பண்ணி காமிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பூரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா வந்து பூரி மேக் பண்ணுவாங்க, நான் வந்து வீடியோ பிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பெஞ்சிக்கலாம் கண்ணு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ பூரி வந்து செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு ஸோ ரவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா 2 ஸ்பூனு. ஸோ இதுக்கு மைதா பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவையில்லை. உப்பு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனு தேவையான அளவு 2 ஸ்பூன் ஊற்றுருக்கண்ணே. ஸோ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அம்மா வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே மாவு வந்து எல்லாமே ஒட்டுக்காக சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் கண்ணை பிணையணும். நல்லா இப்படி நல்லா ஸோ டைட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இப்படி டைட்டாக பிணையணும். ஸோ நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து வேறு ஏதோ டிஷ் தெரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஆமாங்க, டைட் பண்ணுறோம். ஸோ ஒரு சப்பாத்தி மாவு பிணைவோம்ல அந்த பதத்துக்கு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிக்கணும். நல்லா பூரிக்கு பேர் மாதிரி பேஞ்சாச்சு கண்ணு. இது ஈஸி தான் கண்ணு. நல்லா இப்படி பேஞ்சு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் கண்ணு. அதுக்கு மேலே உருளைக்கிழங்குல வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் ஊறினா போதும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துடலாம். சரி, அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சரிம்மா. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிடலாமா? உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்சிடலாம் குக்கரில். வேக வச்சிடலாம். தண்ணி கரெக்டாக எடுத்துருக்கிறேன். தண்ணி முழுக்கிற அளவு இருந்தால் போதுமாம்மா? இருந்தால் போதும். எத்தனை விசில் விடுவீங்க? ஒரு 2 விசில் விட்டுருலாம் கண்ணு, போதும். இந்த மாதிரி 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தாயமா. எப்படி 3 கூட இல்லை, 5 கூட எடுத்துக்கலாம், 8 கூட எடுத்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக எடுத்துக்கலாம். இப்படி கூட எடுத்துக்கலாம். மலான்னு எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டாச்சு. இதில் வந்து ஒரு 2 விசில் விட்டது எடுத்துடலாம். மூடி போட்டு மூடிடலாம். கடையிலே நம்ம வாங்க தேவையில்லம்மா, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்திக்காரங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. நாம வீட்டில் செய்யறதே நல்லா இருக்கும். ஆனால் வீடியோ காமிச்சல பார்த்தீங்கல்ல, ஐயோ சாக்கெல்லாம் அப்படியே கருன்னு மை மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட முடியாது. ஸோ இப்போ தான் வெற்றிகரமாக ஒரு விசில் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு வந்து புதினா, 1 கப்பு வந்து கொத்தமல்லி தழை, 1 கப்பு மிளகாய். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைப்போம்ல அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போதும். வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எல்லாமே வந்து மிக்சியில் வந்து அடிச்சு எடுக்கணும். இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னதாக பீஸ், வேறு எதுவும் தேவையில்லை. இதில் வந்து லெமன் மட்டும் ஆட் பண்ணணும். லெமன் எடுத்துக்கோங்கம்மா. அப்படியே எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போடுறேன். ஸோ உப்பு கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். ரஸ்ட்டுக்கு வந்து உப்பு கம்மியாக போட்டால் போதும். இதுக்கு லெமன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் புளியை சேர்த்துறதுனால சேர்த்திக்கலாம். புளி வேண்டாம், இதே புளிப்பாக தான் இருக்கும். ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அரைச்சிக்கலாம் கண்ணே. கண்ணே அதில் ரசத்துக்கு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க அளவுலாம். அதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றி 1 சொம்பு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் உப்பு தேவையில்லைன்னா உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இது வந்து 1 ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. வாவ், உருளைக்கிழங்கு நான் ஒழிக்கிற மாதிரிங்க. ரசம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
சூப்பரு. இந்த உருளைக்கிழங்கு ரெடி வச்சுக்கண்ணே. இப்போ வந்து இதை தோல் உளிச்சு தோல் ஸோ நம்ம இந்த வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தோட வெங்காயம் கொத்தமல்லி கூட வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே நம்ம வீடியோவுக்கு. லைக் பண்ணாதான் எங்களுக்கு இதாக இருக்கும். லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும், பூஸ்டப் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தான் வந்து உங்ககிட்ட லைக் கேட்டே இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஒரு சின்னதாக ஒரு லைக், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ திக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவு இருக்கணும். நார்மலாக அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மொத்தமாக ஓரளவு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு எடுத்து இப்போ வந்து அம்மா தேய்க்கிற மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ ஒரு 2 தேய் தான், இந்தாண்ட ஒரு தேய் அந்தாண்ட ஒரு தேய். மூடி அளவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நம்ம பேஞ்சி வச்ச மாவு திக்கு சைட் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் வந்து மெலிசாக வந்து தேய்ச்சிடாதீங்க. அவங்க பாருங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அப்பளம் வந்து இருக்கும்ல அந்த மாதிரி. ஏமா சின்ன அப்பளம் மாதிரி. சின்ன அப்பளம் மாதிரி. சின்ன அப்பளம் மாதிரி. ஸோ அது பெரிய டாஸ்க்காக இருக்கு. நைட் அம்மா வந்து சாப்பாடு வேறு ரெடி பண்ணுவாங்க. டிஃபன் ரெடி பண்ணணும். நைட் என்னம்மா சாப்பாடு? டிஃபன் தோசை ஊற்றிக்கலாம். சரிம்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் இது பண்ணிடுறீங்களா? நான் தேய்க்கிறேன். சரி, நான் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு நீ ரெடி பண்ணிடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். வெயிட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். மிளகு பொடி தூள் பண்ணலாம். வர மிளகா தூள் அப்புறம் உப்பு போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. வரமிளகு தூள். ஸோ பாருங்க, இந்த மாதிரி பார்த்து ரொம்பவும் நைஸாக வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்பவும் நைஸாக வந்து பிணையாமல் இந்த மாதிரி நார்மலாக பிணைஞ்சிக்கணும். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அம்மாவுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள். இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேணாம். எங்ககிட்ட இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா சாட் மசாலா போடல. கொஞ்சம் தேவையான அளவு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து பூரி வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வரமிளகா தூள் அதிகமாக போட்டுறதுனால போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கிட்டோம். லைட்டாக இருந்தாலே போதும். ரசத்துல காரம் இருக்குதுல்ல, ரசத்துலேயே காரம் இருக்கு, பச்சை மிளகா போட்டுக்குது. காரம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால வந்து லைட்டாக போட்டுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருந்தால் போதும் நமக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா வரணும்னா ஸோ ஒரு 2 பூரி வந்து நாங்கள் சாம்பிளுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ பாருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உடச்சி உள்ளே போட்டுக்கலாம், இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் வாங்காதீங்க தயவு செஞ்சு. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம், ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒவ்வொரு பூரியும் வந்து தேய்ச்சி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூரி மாவு தான். இதை வந்து இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம், ரசமும் ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பூரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறது தான். ஸோ இந்தாங்கம்மா, நீங்களே போட்டுருங்க. கொடுக்கண்ணே. ஸோ சத்தியமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோக்காக. பானிபூரி ரெடி ஆயிடுச்சுக்கண்ணே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பூரி எடுத்து காமிங்கம்மா. ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா உப்பி வந்திருக்கு. பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சொல்லிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. ஸோ பூரி பார்த்தீங்கன்னா சின்னது தான், ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். மசாலா வச்சாச்சு. கொஞ்சமாக கூட வச்சுக்கோங்கம்மா. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிடுங்கம்மா. வா 2 பேர் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லலாம். வாங்க சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம். பூரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஸ்டஃபிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் பூரி மட்டும் கொஞ்சம் சரியா வரல. அடுத்த சரி பண்ணிக்கலாம். அடுத்து ஏதோ வீடியோ உங்களுக்கு வேணும்னா, ஏதோ சமைக்கணும்னா, டிஷ் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே பாய். ஓகே பாய்.